வணக்கம் நேயர்களே, இன்றைய நேர்முகத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நேர்முகம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கும் ஆளுமை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய பிரமுகர், சட்டமன்ற உறுப்பினர், பேராசிரியர் ஜவாஹருல்லா அவர்களுடன் தான் ஒரு நீண்ட உரையாடலை நாம் நிகழ்த்த இருக்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ இருக்க சூழ்நிலையில் உங்கள் அமைப்பினுடைய நிலைப்பாடு என்ன மாதிரியான சூழல்ல அமைப்பை கொண்டு போக போறீங்க, இங்க இருக்க சமூக சூழல், அரசியல் குறித்து உங்களுடைய பார்வை என்ன என்பது குறித்து தான் நம்மளுடைய நேர்காணல் செல்ல இருக்கிறது. இப்ப ரொம்ப முக்கியமா தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமா பேசப்படுற பரபரப்பான விஷயம் உங்களுக்கே தெரியும், இந்த கூட்டணி ஆட்சி தான். அதுல விடுதலை சிறுத்தைகள், தமுமுக எல்லாம் ரொம்ப முக்கிய பங்கா, மனிதநேய மக்கள் கட்சி போன்ற கட்சிகள்லாம் ரொம்ப முக்கிய பங்காற்றிட்டு வராங்க. அதுல இந்த சூழ்நிலையில் இந்த கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்ட் இந்த சூழ்நிலையில் இந்த கட்சிகள் எழுப்புவதற்கு காரணம் என்ன? திமுகவுடனோ அதிமுகவுடனோ இப்போது நெருக்கமா இல்லாத கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வைக்கிறாங்கன்னு ஒரு விமர்சனம் வருது. எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்தியா 1947 விடுதலை பெற்றது. பல்வேறு மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல்கள், அதே போல் நாடாளுமன்றத்துக்கான தேர்தல்கள்லாம் நடைபெறக்கூடிய சூழலில் விடுதலை பெற்ற 20 ஆண்டுகளுக்குள்ளாகவே 1967 உத்தரப்பிரதேசம், பீகார், பஞ்சாப் ஆகிய 3 மாநிலங்களுக்கு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சிகள், கூட்டணியாக நின்று போட்டியிட்ட கட்சிகள் ஒரு கூட்டணி ஆட்சியை அப்போதே நிறுவிவிட்டார்கள். தமிழகத்திலும் நீங்கள் 1967 சட்டமன்ற தேர்தலை பார்த்தீர்கள் என்றால், அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், அதுபோல் சுதந்திரா கட்சி, இந்த 3 கட்சிகளும் இணைந்து தான் அந்த தேர்தலை சந்தித்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஆத்திகராக இருக்கக்கூடிய ராஜகோபாலாச்சாரியாரையும் நாத்திகராக இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களையும் இணைத்து ஒரு கிரியா யூக்கியாக, அதாவது கேட்டலிஸ்டாக இருந்து அந்த கூட்டணியை உருவாக்கியவர் பேரறிஞர் கண்ணியத்திற்குரிய காகிதமில்லை. கூட்டணி உருவாக்குனதுல ஒரு பங்கு அவருக்கு தான் மிக முக்கியமான. ராஜாஜிக்கும் கூட்டணி ஏற்படுத்தியதுல கண்ணியமிகு காகிதமில்லத்து இஸ்மாயில் சாஹிப் அவர்களுக்கு பெரிய பங்கு உண்டு. அது தேர்தல் வரக்கூடிய ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி உண்டாக்குன கூட்டணி இல்லை. 1965 அந்த கூட்டணிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று அது தொடர்பாக பல்வேறு மாநாடுகளை எல்லாம் நடத்தியிருக்கிறார்கள். அதை காங்கிரஸ் கட்சி வன்மையாக கண்டித்து, உதாரணமாக வேலூரில் 1965 திமுக, சுதந்திரா கட்சி, முஸ்லீம் லீக் ஒரு மாநாடு, முஸ்லீம் லீக் மாநாட்டில் அண்ணா அவர்களும் ராஜாஜி அவர்களும் பங்கு கொள்கிறார்கள். அண்ணாவையும் ராஜாஜியையும் கண்டித்து காங்கிரஸ்காரர்கள் போஸ்டர்கள்லாம் வைத்தார்கள். ராஜாஜி கூட என்னை மௌலானா ராஜாஜி என்று சொல்கிறார்கள், நான் அதுக்கு மகிழ்ச்சி அடைகின்றேன் என்றெல்லாம் அதில் பேசியிருக்கிறேன். மத நல்லிணக்கத்துக்கு. ஆமா. அதே மட்டுமல்லாமல் 1966 சென்னையில் இருக்கக்கூடிய SIA திடல்ல காகிதமில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்களுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பங்கு கொள்கிறார்கள். அண்ணா அவர்கள் பேசும்போது, இன்று எல்லாம் நாம் கூட்டணி கட்சியாக உட்கார்ந்து இங்கே பேசிக்கொண்டு இருக்கின்றோம், அடுத்த ஆண்டு தேர்தலை வெற்றி சொல்லும் போது இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அமைச்சர்களாக இருப்பீர்கள் என்றெல்லாம் பேசியிருக்கின்றார். இது எதற்காக சொல்கின்றேன் என்றால், 1967 திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற போது நியாயமாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் அமைத்த அந்த அமைச்சரவையில் முஸ்லீம் லீக்குக்கும் சுதந்திர கட்சிக்கும் இடம் கொடுத்திருக்க வேண்டும். யூபியிலையும் பஞ்சாபிலையும் டெல்லியிலும் கூட்டணி ஆட்சி ஏற்பட்டது போல தமிழகத்திலும் ஏற்பட்டிருக்க வேண்டும். ஆனால் உங்களுக்கு சபாநாயகர் பதவி தர்றோங்கிற மாதிரியாக பேசும்போது காகிதமில்லத்தவர்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த கட்சி பெரும்பான்மையாக வெற்றி பெற்று விட்டது, இவர்களிடம் இனி பேசி பயனில்லை என்ற அளவில் அவர்கள் அழுத்தம் கொடுக்கவில்லை. ஒருவேளை ஒரு தீவிரமாக அழுத்தம் கொடுத்திருந்தால் அப்போதே கூட்டணி கட்சிக்கான 67 தவற விட்டுட்டார்கள் என்கிறதான் உண்மை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தொடர்ச்சியாக இங்கே 2 திராவிட கட்சிகளும் ஆட்சி செய்யும் போது கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லாத ஒரு நிலையாகிவிட்டது. குறிப்பாக பல தேர்தல்களில் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சி அறுதி பெரும்பான்மை பெறாவிட்டாலும் கூட அவர்கள் ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள். கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் அதற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். அப்படியே ஒரு நிர்பந்தத்தை கொடுக்கல. 2006 தமிழ்நாட்டில் தான் நடந்தது. நான் சொல்ல வரேன், அதான் 2006 அந்த மக்கள் கொடுத்த மேண்டேட் ஒரு கூட்டணி ஆட்சிக்கு தான். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் 96, 97 இடங்களை தான் பெற்றது.
காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சியை அமைத்திருக்க வேண்டும். அந்த அப்படிப்பட்ட அந்த கூட்டணி என்பதே இன்றைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்தில் ஒரு வேடிக்கையாகிவிட்டது. கூட்டணி என்று சொல்ல முடியாது. கூட்டணி என்றால் எந்த கட்சிகள் ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்திக்கின்றார்களோ அந்த கூட்டணி வெற்றி பெறும்போது அந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்துதான் அமைச்சரவை அமைக்க வேண்டும். ஏனென்றால் அந்த வெற்றியில பெரிய கட்சிக்கும் பங்கு இருக்கின்றது, அதில் சிறிய இடம் குறைந்த எண்ணிக்கையில் போட்டியிடக்கூடிய கட்சிகளுக்கும் பங்கு இருக்கின்றது. பெரிய கட்சிகளுடைய கான்ட்ரிபியூஷனால மட்டும்தான் வெற்றி என்பது சொல்ல முடியாது. சிறிய கட்சிகளுடைய பங்களிப்பும் நிச்சயமாக அதில் இருக்கு. ஆனால் இது கூட்டணியே இல்லை. இவற்றை கூட்டணி என்று சொல்வதே தப்பு. இப்போது நடைமுறையில் இருப்பது ஆங்கிலத்தில் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய தொகுதி உடன்பாடு தான். அப்போ இப்போ ஏன் அதை எழுப்புறீங்கன்னா, ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இது போன்ற ஒரு கருத்தியல் ரீதியான விவாதம் நடைபெற வேண்டும் என்பதுதான் இந்த கருத்துக்கான முக்கியமான நோக்கம். தமிழகத்தை சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய அண்டை மாநிலங்களிலெல்லாம் கூட்டணி ஆட்சி வந்திருக்கின்றது. சாத்தியமே இருக்கா? வெற்றியா போயிருக்கு 5 வருஷம் அது வெற்றி கூட்டணியா போயிருக்கா? அப்படி ஆயிருக்கிறது நிச்சயமாக கேரளாவிலே அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. சிபிஎம் தலைமையிலான இடது முன்னணி வெற்றிகரமாக 5 ஆண்டுகள் இடது முன்னணிங்கிறப்ப ஒரே கொள்கை. அதே நேரத்தில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியும் கேரளாவில் அதுல முஸ்லீம் லீக்கும் இருக்கின்றது, பல்வேறு கட்சிகளும் இருக்கின்றார்கள். அவர்கள் 5 ஆண்டுகள் இப்பவுமே என்ன பிரச்சனை? 2011 தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் ஆட்சி இன்றும் நீட்டித்து நிலைக்கின்றது. எனவே இந்த கூட்டணி ஆட்சிங்கிறது ஒரு பெரிய கட்சியினுடைய கொள்கை திட்டங்கள் மட்டும்தான் நடைமுறைக்கு வருங்கிற ஒரு நிலைமையை மாற்றி அனைத்து தரப்பு மக்களுக்கும் உரிய வகையில் ஒரு பிரதிநிதித்துவம் மட்டுமல்ல, அவர்கள் சார்ந்த பணிகளும் அந்த அரசியல் அதிகாரத்தில் இடம்பெறும்போது எளிதாக நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. மத்தியில் கூட்டணி ஆட்சி 1977 வந்துவிட்டது, 30 ஆண்டுகள் கழித்து. அந்த கூட்டணி ஆட்சி இருக்கும்போது பல்வேறு, அதாவது மத்தியில் ஒரு கூட்டணி ஆட்சி இருக்கும்போது தான் அடித்தட்டு மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டு இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால், சமூக நீதி காவலர் விபி சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோதுதான் மண்டல் கமிஷனுடைய அறிக்கை, அதுக்கு முன்பு இருந்த ஒற்றை காங்கிரஸ் ஆட்சியில் கொடுக்கப்பட்ட அந்த அறிக்கையை தூசி தட்டி அதை அமுல்படுத்தினார். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்ற அதே ஒரே காரணத்திற்காக வேண்டி பாபரி பள்ளிவாசல் பிரச்சனையை எழுப்பி பாஜக அவருடைய ஆட்சியை கவிழ்த்தது. இப்போது சமீபத்தில் கூட இந்த 10 ஆண்டுகள் நடைபெற்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் மீது நமக்கு பல்வேறு விமர்சனங்கள் இருக்கின்றது. அந்த முதல் 5 ஆண்டுகள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி இடதுசாரிகளுடைய ஆதரவுடன் இருந்ததின் காரணமாக தான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், அதாவது தகவல் பெறும் உரிமை சட்டம் அமல்படுத்தப்பட்டது. அதே போல இந்த 100 நாட்கள் வேலை திட்டம், அருமையான திட்டம். உலகளாவிய அளவில் ஏழை தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்சம் 100 நாளைக்காவது உணவு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமுல்படுத்தியது. அதே போல ரைட் டு எஜுகேஷன், அதாவது கல்வி பெறக்கூடிய உரிமை. பெரிய பணக்காரர்கள் மட்டும்தான் படிக்கக்கூடிய அந்த கல்லூரிகளில், பள்ளிக்கூடங்களிலே அருகாமையில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்களும் சேர்க்கக்கூடிய இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒற்றை ஆட்சியில் நடக்கல. இது போன்ற ஒரு கூட்டணி ஆட்சியில இருக்கும்போது தான் நடைபெற்ற. இடதுசாரிகளுடைய அழுத்தம் இல்லடா இந்த விஷயங்கள் வந்திருக்காதுங்கிறீங்களா? நிச்சயமாக முதல் 5 ஆண்டு ராகுல் காந்தி இதயத்தில் உதித்தது தானே காங்கிரஸ்காரங்க இப்ப அதெல்லாம் சொல்றாங்க. காங்கிரஸ்காரர்கள் அதை சொல்வார்கள். ஆனால் அந்த காங்கிரஸ் ஆட்சி, அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி இடதுசாரிகளுடைய ஆதரவுடன் நடைபெற்றது என்பதை மறக்க முடியாது. அந்த அவர்களுடைய ஆதரவு இருக்க போய் தான் இந்த சட்டங்களை எல்லாம் அவர்களால் மிக எளிதாக நான் கருத்தாக சொல்ல வருகிறேன். ஏனென்றால் அது இவருடைய எண்ணத்தில் உதித்தது, அவருடைய எண்ணத்தில் உதித்ததுலாம் சொல்ல முடியாது. ஒரு கூட்டணி ஆட்சிங்கும் போது அதுக்குன்னு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், குறைந்தபட்ச செயல் திட்டம் சொல்றாங்க. குறைந்தபட்ச செயல் திட்டம் சொல்லும்போது ஆட்சியில் பங்கெடுக்காவிட்டாலும் கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் சொல்லக்கூடிய பல செய்திகள் அதில் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இன்னைக்கு லாலு பிரசாத் யாதவையும் முலாயம் சிங் யாதவையும் அல்லது ஒரு நிதிஷ்குமாரையும் இந்தியா முழுவதும் மக்கள் தெரிந்திருக்கின்றார்கள் என்றால் இவர்கள் எல்லாம் ஒரு மாநிலம் தழுவிய தலைவர்களாக தான் இருந்தார்கள். மத்தியில் ஒரு கூட்டணி ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக வேண்டி வலிமையாக குரல் கொடுக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் உலகத்திற்கே தெரிய வந்தார்கள்.
அது உண்மைதான். இல்ல நீங்க சொல்றது வந்து இந்திய அளவுல நிறைய உதாரணங்களோடய சொல்றீங்க, அதை யாராலையும் மறுக்க முடியாது. ஆனா நான் கேட்பது, இப்ப இந்தியாங்கிறது ரொம்ப சிக்கலான தேசிய இன பிரச்சனை இருக்கு, பல்வேறு கலாச்சார பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மாநிலத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு கட்சியோ இதோ இங்க ஆட்சி செய்ய முடியாது. ஆக பல்வேறு சிந்தனைகளுடைய கட்சிகளுடைய நிர்பந்தங்கள் இதெல்லாம் இருந்தா விளிம்பு நிலை மக்கள், சிறுபான்மை மக்கள், பெண்கள் எல்லாருக்குமான விஷயம் வருங்கிறது ரொம்ப ஒரு சயின்டிபிக்கான உண்மைன்னு வச்சுக்கோங்களேன். மாநிலம் அப்படிங்கிறப்ப இங்க வந்து எல்லா மதமும் இருக்கே ஒழிய அடிப்படையில இங்க வந்து ஒரு ஒரே மொழி ஒரே பண்பாடு கலாச்சாரம் தான். பெரிய லெவல்ல இந்தியா மாதிரி ஒரு இவ்வளவு சிக்கலான விஷயங்கள் கிடையாது. இங்க வந்து உங்க கூட்டணி ஆட்சின்னு வைக்கும் போது மக்கள் இவங்க வந்து திமுக அதிமுகவுக்கு தாங்க ஓட்டு போடுவாங்க. அமைச்சரவையில வந்து விடுதலை சிறுத்தைகளோ, புதிய தமிழகமோ, முஸ்லீம் லீக்கோ, இல்ல வேற ஏதோ இது போன்ற கட்சிகள், வாசன் கட்சியோ, இவங்க ஒரு மந்திரி சபை ஆறத பெரும்பான்மையா இருக்க கட்சிகள் வந்து விரும்ப மாட்டாங்க. அது சென்ட்ரல்ங்கிறப்ப ஓகே, மக்கள் ஒரு நிதிஷ்குமார் கட்சி மந்திரி சபை வர்றதையோ, ராம்விலாஸ் பாஸ்வான் வர்றதையோ பெரிய லெவல்ல யாருக்கும் பெரிய லெவல்ல இது பண்ண மாட்டாங்க. தமிழ்நாடு இந்த மாதிரி சின்ன இந்த மாதிரியான ஸ்டேட்ல வந்து இவங்க வந்து திமுக ஜெயலலிதா மட்டும்தான் நிப்பாங்க அப்படிங்கிறது அந்த ரெண்டு கட்சிகளோட வாதமா இருக்கு. எங்களுக்கு தான் அவங்க பெரும்பான்மை போடுறாங்க, எங்களை ஆட்சின்னு வரும்போது இவங்க தான் அதிகாரம், அந்த ரெண்டு விஷயம் தான் நிக்குதே ஒழிய கூட்டணி கட்சிகள்ங்கிறது பெரிய லெவல்ல அமைச்சரா வர்றதெல்லாம் மக்களே விரும்ப மாட்டாங்க, எங்க ரெண்டு கட்சியை தான் விரும்புவாங்கிறாங்க. அது அவர்கள் சொல்லக்கூடிய சுயநலத்திற்காக சொல்லக்கூடிய வாதமாக தான் நான் அதை பார்க்கின்றேன். அவர்கள் சொல்வது உண்மை என்றால் கேரளாவில் ஒரே கலாச்சாரம் தான், ஒரே மொழி தான், அங்கே ஏன் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது? கர்நாடகத்தில் நடைபெற்று இருக்கிறது, மராட்டியத்தில் நடந்திருக்கின்றது, உத்தரப்பிரதேசத்துல அது அவங்க சக்சஸ்ஃபுல் இல்லன்னு அவங்க சொல்றாங்க. இல்ல தமிழ்நாடு மாதிரி அது ஒரு ஸ்டேபிளா இந்த மத்திய அரசு மாதிரி அடிக்கடி இதா இருந்தாங்க இல்ல. எங்க கேரளால காட்டட்டுமே, மேற்கு வங்காளத்துல காட்டட்டுமே, ஸ்டேபிளா இருந்தது இல்லையா? தமிழ்நாட்டில் அளவுக்கு கூட ஒற்றை ஆட்சி இருக்கும் போதும் கூட 2 வருடம் இருந்த கலைஞர் ஆட்சி இருந்திருக்கின்றது. திரு எம்ஜிஆர் அவர்கள் மிகப்பெரிய ஆதரவோடு ஜெயிச்ச பிறகும் கூட குறுகிய காலத்துல வந்து அந்த ஆட்சி கவிழக்கூடிய, எதற்காக கவிழ்த்தாங்கிறதெல்லாம் அது வேற விஷயம், கவிழக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. எனவே ஸ்டெபிலிட்டியை பற்றி பேசுவதுங்கிறது நிலையான ஒரு ஆட்சின்னு பேசுவதை விட இருக்கக்கூடிய அந்த குறைந்த காலகட்டத்தில் அந்த ஆட்சி என்ன செய்தது என்பது தான் முக்கியம். இன்னைக்கு வந்து மிக குறைந்த காலம், ஏறத்தாழ ஒரு ஆண்டு கொஞ்சம் மாதங்கள் தான் வந்து விபி சிங் அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தாலும் இந்தியாவினுடைய பிற்படுத்தப்பட்ட மக்கள், விளிம்பு நிலை மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக அவர் அமுல்படுத்திய மண்டல் கமிஷனுடைய அறிக்கை மிகப்பெரிய ஒரு வரலாறாக இருக்கின்றது. இன்றைக்கு யதார்த்தமான நிலையை நாம் பேசினால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிமுகவும் திமுகவும் தான் பெரிய கட்சிகள். அதுல வந்து மாற்று கருத்து நிச்சயமாக இல்லை. அவர்கள் விரும்பினால்தான் கூட்டணி ஆட்சி வருங்கிறதுலையும் என்ற மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் வந்து மக்கள் அதை தான் விரும்புறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் பலதரப்பட்ட கொள்கை கோட்பாடு உடைய கட்சிகள், உதாரணமாக ஒரு கூட்டணி ஆட்சி இங்கே இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். எங்களை போன்ற ஒரு கட்சி வந்து அந்த ஆட்சியில் இடம்பெற்றிருந்தால் நாங்கள் வந்து மக்களுக்கு பெரிய அளவில் பேராபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய கூடங்குளம் அணு உலைக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னும் அதிகமான 1989 போட்டாங்க புதிய அணு உலைகளை கூட, ஏற்கனவே இருக்கக்கூடிய அணு உலை செயல்பாட்டில் பல கேள்விகள் இருக்கின்றது. புதிய அணு உலை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் வந்து கடுமையாக எதிர்த்திருப்போம். நியூட்ரினோ ஆய்வுக்கூடத்தை பொட்டிப்புறத்தில் தேனி மாவட்டத்தில் அமைப்பதை எதிர்த்திருப்போம். மீத்தேன் ஒப்பந்தம் போட்டாங்கல்ல, அந்த ஒப்பந்தத்தை பற்றி நீங்கள் சும்மா ஒப்பந்தம் போடாதீங்க, இது இவ்வளவு மோசமான பிரச்சனைக்குரியதுங்கிறதை எடுத்து சொல்லியிருப்போம். கிடைத்திருந்தால் அதை வந்து அப்போ அதை கடுமையாக எதிர்த்திருப்போம். எனவே வந்து ஒரு மாதிரியான ஒரு சிந்தனையுடன் ஒரு ஒற்றை கட்சி ஆட்சி இருப்பதை விட பலதரப்பட்ட சிந்தனைகளுடைய, பலதரப்பட்ட கோட்பாடுகளுடைய கட்சிகள் சார்ந்த ஒரு கூட்டணி அமைச்சரவை இருக்கும்போது அது நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு வளம் கொடுக்கக்கூடிய வகையில் மாநில அளவிலேயே அது தேவை நினைக்கிறீங்க? நிச்சயமாக தேவை, அதுல மாற்று இந்திய அளவில் கண்டிப்பா தேவை, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாநில அளவிலும் நிச்சயமாக அது தேவைங்கிறதுக்கு இவையெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. காவேரி பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது வந்து முல்லை பெரியாறு பிரச்சனையாக இருக்கட்டும், அங்கே எல்லாம் வந்து தீவிரமாக, உதாரணமாக மதிமுக இந்த விஷயத்துல ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கின்றது.
மனிதநேய மக்கள் கட்சிக்கு இது குறித்து ஒரு தெளிவான நிலைப்பாடு இருக்கின்றது. அப்போ இது போன்ற கட்சிகள் எல்லாம் வந்து ஒரு கூட்டணி அமைச்சரவையில் இருக்கும்போது வருமுன் காக்கக்கூடிய பணிகளை நாங்கள் செய்திருப்போம். அதன் காரணமாக அது மக்களுக்கு தான் பலன் அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இன்னைக்கு பெரிய கட்சிகள் ஏற்கனவே ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட், அதாவது அவர்கள் ஒரு வழிமுறையை பின்பற்றிட்டு இங்கு அங்கு போகாம அதே நிலையில தான் வந்து போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையை விட்டு மாறி இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஒரு கூட்டணி ஆட்சி வந்து வழிவகுக்குங்கிறதுல மாற்று கருத்து. பொதுவா பெரிய கட்சிகள் சென்ட்ரல்ல இருந்தாலும் சரி, மாநிலத்தில் இருந்தாலும் சரி, அவர்கள் பெரும்பாலும் முழுக்க நம்ம கையில இருக்கணுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமா இருக்கு. அது ஒரு அரசினுடைய குணமாவும் இருக்கு. இப்ப அவங்க சொல்ற என்னன்னா, இப்போ ஒரு ஸ்டேபிள் மத்தியில அடிக்கடி இதாகுதுன்னா அது காரணம் கூட்டணி கட்சி, இடதுசாரிகள், வாபஸ், இந்த மாதிரி பல்வேறு செய்திகள் வர்றதுனாலதான் விலகுது. ஆனா மாநிலத்தில் அது காரணம் என்னன்னா, நாங்க சிறுபான்மை, அதாவது மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்தால் கூட எங்களுக்கு வந்து இந்த ஒரு கட்சியை வந்து வேற எந்த இதுவும் அழுத்தம் கொடுத்து மந்திரி சபையில பிரிச்சிட முடியாது. திமுகனா 5 வருஷம், அதிமுகனா 5 வருஷங்கிற அந்த ஒரு நிலைத்த தன்மை வந்து மக்கள்கிட்ட இருக்கு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி வேற வேற சிந்தனைகள் உடையவர்கள், வேற வேற கருத்து உடையவர்கள், அணுகுலை எதிர்ப்பாளர்கள், விழுமுனை மக்களுக்காக சிந்திப்பவர்கள் எல்லாரும் சேர்ந்து நீங்க நிற்கும் போது அந்த ஆட்சி வந்து அடிக்கடி குலையறதையோ நிர்பந்தம் வர்றதோ மக்களே விரும்ப மாட்டாங்க அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. இப்படி ஒரு நிர்பந்தம் வந்தா அந்த 5 வருஷம் போகுமாங்கிறதே டவுட் அப்படின்னு. அதுவே ஒரு தவறான கருத்து. ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து அது ஒரு மக்கள் விரோத திட்டத்தை அமல்படுத்தும் போது, மக்கள் வீரியமாக அதை எதிர்த்து போராடும் போது, அந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் அந்த கூட்டணி ஆட்சியில் இடம்பெற்றிருந்தால் அந்த மக்களுடைய கருத்து பிரதிபலிக்கப்படும். அது ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அது அந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டால் அது உண்மையிலேயே மக்களுக்கு நலன் தரக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும். இல்லாவிட்டால் இவர்கள் வந்து இது ஒரு வகையான ஒரு சர்வாதிகார ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வலுக்கட்டாயமாக சில விஷயங்களை திணிக்கும் போது அது ஜனநாயக விரோத அரசாகத்தான் மாறும். உதாரணமாக பெருந்துறையில கோகோ கோலா நிறுவனத்திற்கு ஒரு அனுமதியை கொடுக்கின்றார்கள். சிப்காட் பெருந்துறையில கொடுக்கின்றார்கள். அப்போ வந்து இது சம்பந்தமாக சட்டமன்றத்தில் பிரச்சனை எழுப்பப்படுகிறது. இந்த ஆட்சி வந்து மக்கள் விரோத நடவடிக்கைகள் எதையுமே அனுமதிக்காது என்று சொல்லி, நாங்கள் இன்னும் சுற்றுச்சூழல் கிளியரன்ஸ் கொடுக்கவில்லை, எனவே வந்து இந்த திட்டத்தை இந்த அரசு கைவிடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதே போல மீத்தேன் பிரச்சனையை நான் தான் எழுப்பினேன். தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியமான காவேரி படுக்கை பகுதியில் இந்த மீத்தேன்கிறது தமிழ்நாட்டையே பாலைவனமாக்கக்கூடிய ஒரு சூழலுங்கும் போது, முதல்ல தொழில் அமைச்சர் தங்கமணி அவர்கள் இதை பலரும் அரசியலாக்குகிறார்கள், ஆனால் நீங்கள் அதை அரசியல்படுத்தவில்லை, நியாயமான உணர்வுடன் பேசுகிறீங்கிறது தெரியும், நாங்கள் வந்து அந்த திட்டத்தை கைவிடுகிறோம் என்று சொல்ல, அடுத்து அன்றைய முதலமைச்சர் பன்னீர்செல்வமும் அதை ஏற்றுக்கொண்டாங்க. இது சட்டமன்றத்தில் நடந்த ஒரு விஷயம். ஆனால் வந்து இது வந்து ஒரு கூட்டணி கட்சியாக நாம் இருக்கும்போது இவ்வளவு பெரிய விளைவுகள், இந்த மீத்தேனுக்கான கிணறுகளை தோண்டும் போது அங்கே எப்படிப்பட்ட பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டு இருக்குங்கிறத நேரில் பார்த்தவன். தனி மனிதர்கள் வரை எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத நான் நேரில் பார்த்துருக்கேன். அப்போ அந்த பாதிப்புகள்லாம் வராமல் ஒரு கூட்டணி கட்சியால் வந்து தடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் போது ஸ்டெபிலிட்டி வேண்டுமா, நிலையான ஆட்சி வேண்டுமா, அல்லது மக்களுக்கு பலன் தரக்கூடிய ஆட்சி வேண்டுமாங்கிறது தான் மக்கள் பார்ப்பாங்களே தவிர, அந்த நேரத்தில் ஸ்டெபிலிட்டியை விட, நிலையான ஆட்சியை விட மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஆட்சி தான் மிக முக்கியங்கிறத ஒரு வார்த்தையை வச்சு மட்டும் தொடர்ந்து பிரச்சாரம் செய்ய முடியாது. நிலையான ஆட்சி பண்ண முடியாதுங்கிற ஒண்ணு. ஆனால் வந்து ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். தொடர்ந்து நாம் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஒரு கூட்டணி ஆட்சியே ஏற்படவில்லை. விடுதலை பெற்ற காலத்திலிருந்து தேர்தலை கூட்டணியாக, அதை நான் கூட்டணின்னு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தொகுதி பங்கீட்டு அடிப்படையில் மக்கள் அதை தான் அனுபவித்திருக்கிறார்களே தவிர ஒரு கூட்டணி ஆட்சியினுடைய பலன்களை இதுவரைக்கும் அனுபவிக்காதன் காரணமாக இவர்களுக்கெல்லாம், இந்த பெரிய கட்சிகளுக்கெல்லாம் இந்த வாதத்தை வைப்பதற்கு எளிதாக போய்விடுகிறது. ஆனால் ஒரு கூட்டணி கட்சி ஆட்சி ஏற்பட்டால் தான் மக்களுக்கு அதனுடைய பலன் தெரியும். இல்ல இப்ப இந்த கூட்டணி ஆட்சிங்கிற விஷயங்கிறப்ப நம்ம எல்லா கட்சிகளையுமே பார்ப்போம். திமுக அதிமுக தவிர்த்து எல்லா கட்சிகளையுமே சேர்த்து பார்த்தாலுமே அவர்கள் சொல்கின்ற வாதம், இப்ப பாமக போன்ற கட்சிகள், கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கவுண்டர் சமூக மக்களுக்காக இருக்கக்கூடிய கட்சிகள், தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர், இந்த மாதிரி வட்டார கட்சிகள் இருக்கு பாருங்க. 3-4 மாவட்டத்தில் அடர்த்தியா இருப்பாங்க. அங்க அவங்க தீர்மானிக்கிற சக்தியா இருக்கக்கூடிய சில கட்சிகள், அந்த மாதிரி கட்சிகள், இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த மாதிரி வேற சில கட்சிகள் கூட இருக்கலாம்.
இப்ப இந்த கட்சிகள்லாம் ஒரு கூட்டணி ஆட்சி இந்த மாதிரிலாம் பங்கு கேட்கும் போது அந்த 4-5 மாவட்டத்தை தவிர்த்து இந்த கட்சிகளுக்கு செல்வாக்கே கிடையாது. அங்க முழுக்க திமுக அதிமுக தான் இருக்கு. சோ இந்த கட்சிகளுக்கு நாங்க ஒரு மந்திரி இது கொடுக்கும்போது அந்த வட தமிழகத்தை தவிர்த்து தென் தமிழகம், மதுரை, கொங்கு மண்டலத்தில் இருக்கிற மக்களுக்கு அவங்க பிரதிநிதியே கிடையாது. அவங்களுடைய அரசியலுக்கு அது தொடர்பே கிடையாது. அந்த மக்களுக்கு மந்திரி சதவி கொடுக்கறது சரியா இருக்குமா? கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரை இருக்கிற திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சிகள் எங்க போனாலும் எங்களுக்கான பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. இப்ப இவங்கெல்லாம் இந்த மாதிரியான மாவட்ட கட்சிகள், வட்டார கட்சிகள், இவங்க எல்லாருக்கும் நாங்க எப்படி கொடுக்க முடியும்? நான் உதாரணத்துக்கு சில கட்சிகள் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரி இருக்கிற கட்சிகள்லாம் அந்த பகுதியில் அவங்க பெல்ட்டா இருக்கலாம். 2-3 மாவட்டத்துல ஒரு 20 தொகுதியில வெற்றி பெறுவது கூட அவங்க உதவி செஞ்சிருக்கலாம். அப்ப அவங்களை எப்படி நாங்க ஒரு ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமான ஒரு பொறுப்புக்கும் மந்திரிக்கெல்லாம் பதவி கொடுக்க முடியும்? அவங்களுக்கு தொகுதி பங்கீடு முறையில நாங்க சீட் கொடுக்கறது சரியா இருக்குங்கிறாங்க. அதாவது இது ஒரு ஜனநாயக ரீதியாக அணுகும்போது இது ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு மனப்பான்மையினுடைய வெளியீடாக தான் இந்த கருத்தை நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் ஒரு மாநிலம் என்று சொல்லும்போது அந்த மாநிலத்தில் பல்வேறு பகுதிகள், பல்வேறு பண்பாடுகள் உடைய அல்லது சாதிய ரீதியான மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்களுக்கும் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேண்டுமா இல்லையாங்கிறது தான் கேள்வி. எனவே அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய இடங்கள் குறைவாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் சார்பாக ஒரு பிரதிநிதி அமைச்சரவையில் இடம்பெறும்போது உண்மையிலே அந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தினுடைய ஒரு நன்மையை தான் நீங்கள் செய்கிறீங்க. அதை தான் ஜனநாயகம் எதிர்பார்க்கின்றது. ஜனநாயகம் என்பது நிச்சயமாக அனைத்து மக்களுடைய ஒரு பிரதிநிதித்துவத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒன்று தான் ஜனநாயகம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இவர்கள் நீங்க சாதின்னு சொல்லிங்க, அதை மறந்துருங்க. மறந்து விட்டு வட்டாரம் சொல்லும் போது அந்த குறிப்பிட்ட இன்னைக்கும் கூட தமிழ்நாட்டில் எத்தனையோ பகுதிகளுக்கு பிரதிநிதித்துவமே இல்லாத அமைச்சரவை இப்போதும் இருக்கின்றது, அப்போதும் இருந்திருக்கின்றது. எத்தனையோ மத குழுக்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லாத அமைச்சரவை இந்த அதிமுக அமைச்சரவையிலும் இருந்திருக்கின்றது, கடந்த காலத்தில் திமுக அமைச்சரவையிலும் இருந்திருக்கின்றது. எனவே இந்த வாதம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் அல்ல. அவர் அமைச்சராக பதவி ஏற்கும் போது அவர் முழு மாநிலத்துக்கான அமைச்சராகத்தான் அவர் பதவி ஏற்கிறார். எனவே அதிமுக திமுகவுக்கு மட்டும்தான் தமிழ்நாடு முழுவதும் பிரதிநிதித்துவம் இருக்குன்னா இந்த வட்டார அமைப்புகள்னு சொல்றாங்க இல்லையா, இவர்களுடைய ஆதரவே இல்லாமல் இவர்கள் போட்டியிடும் போது, அவர்கள் போட்டியாக நிற்கும் போது நிச்சயமாக இவர்களுடைய வெற்றி வாய்ப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்பதையும் நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுக்கு இந்த மாதிரியான கருத்து வருவதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கின்றது. அது என்னன்னா நம்முடைய நாட்டினுடைய தேர்தல் முறை. இந்த தேர்தல் முறை ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட்னு சொல்ற மாதிரி அதிகமாக எண்ணிக்கையில் அதிகமாக வாக்குகளை பெற்றவர் வெற்றி பெற்றவர்ங்கிற இந்த நிலைப்பாடின் காரணமாக விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதிநிதித்துவம் அடிக்கப்படுகிறது. ஆனால் இது இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் அகில இந்திய அளவில் அனைத்து இந்திய அளவிலே பார்க்கும்போது எத்தனையோ சிறிய சாதியினர்களுக்கு இதுவரை அவர்களுடைய சாதியிலிருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே விகிதாச்சார தேர்தல் முறை ஏற்படும் போது அது நிச்சயமாக மக்களை உண்மையிலே பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு ஜனநாயகமாக அமையும். அது இது போன்ற அண்ணா கூட 57 தேர்தல் பிரச்சாரம் இடதுசாரிகள் உங்களை போன்றவர்கள் தொடர்ந்து இந்த விஷயத்தை வைக்கிறீங்க. முற்போக்கு சிந்தனையாளர்கள் எல்லாருமே இந்த வீதாச்சார பிரதிநிதித்துவம் இலங்கையில இருக்கிற மாதிரி வேணுங்கிறாரு. இலங்கையில் மட்டுமில்ல, உலகத்தில் 89 நாடுகளில மிக வெற்றிகரமாக பல ஐரோப்பிய நாடுகள் உட்பட ஜெர்மன் உட்பட இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை சரியான முறையில வெற்றிகரமாக இருக்கு. இதுல என்ன சொல்றாங்க, இந்தியாவினுடைய மக்கள் தொகை ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, நீங்க இப்ப மதுரை தொகுதிக்கு எந்த நபர்னே தெரியாம வெறுமனே கட்சிக்கு ஓட்டு போட்டா அப்ப நபருடைய தனிப்பட்ட செல்வாக்கு, அவருடைய ஒழுக்கம், நன்னடத்தை எதுவுமே தெரியாம கட்சி யார வேணாலும் நிறுத்துமா? நாங்க வெறுமனே சூரியனுக்கோ ரெட்டலைக்கோ பம்பரத்துக்கோ இதுக்கோ நீங்க ஓட்டு போட சொன்னீங்கன்னா அந்த நபருக்கும் அந்த பிரதிநிதிக்கும் அந்த மக்களுக்கும் வாக்காளருக்குமான ஒரு தொடர்பு இருக்குல்ல. இவர் இப்படிப்பட்டவர் தான், இவருக்கு ஒரு வரலாறு இருக்கு, இவர் படிச்சவர், பண்பானவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்ப கட்சி யார வேணாலும் நிப்பாட்டினா அந்த இப்படி பேசக்கூடியவர்கள் இந்த ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய விகிதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல் முறையை பற்றி முழுமையாக அறியாதவர்கள் தான் இதை பேசுறாங்க. ஏன்னா அதுல பல வகையான தேர்தல் வழிமுறை இருக்கின்றது. ஒரு சில தொகுதிகள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பாங்க,
ஒரு சில தொகுதிகளில் லிஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட கட்சி தன்னுடைய வேட்பாளர்கள் யாருங்கிற பட்டியலை முதல்லையே தேர்தல் ஆணையத்திற்கு சமர்ப்பித்து விடும். அது மக்களுக்கும் தெரிவிக்கப்படும். இந்த கட்சி வெற்றி பெற்றால் இவர்களெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக எந்த தொகுதிக்கு யாருன்னு தெரியாது, எந்த தொகுதிக்கு யாருங்கிறது சில தொகுதிகளில் அந்த முறையில் அதையும் வெளிக்காட்டக்கூடிய ஒரு வாக்காளர்கள் இவர்களெல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்பது தெரியும். எனவே இது பொதுவாக அந்த சிஸ்டத்தை, அந்த ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டத்தை சரியான முறையில் தெரியாதவர்கள் தான் இதை பேசுகிறார்களே தவிர மற்றபடி இல்லை. ரெண்டாவது, வாதத்திற்காக, ஜஸ்ட் ஃபார் ஆர்குமெண்ட் சேக், அவங்க சொல்றதே, நீங்க சொல்றதே உண்மைன்னு எடுத்து வேட்பாளர் யாருன்னே தெரியாதுன்னா, இன்னைக்கு நான் கேட்கிறேன், தற்போதைய தேர்தல் முறையில் அதிமுக ஒரு வேட்பாளரை நிறுத்துகின்றது என்றால் அந்த வேட்பாளருக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை, அதிமுகவுக்கும் இரட்டை இலைக்கும் தான் முக்கியத்துவம். அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வேட்பாளர் நிறுத்துகிறார், கலைஞரால் நிறுத்தப்பட்ட வேட்பாளர், இவர் வெற்றி பெற வேண்டும், கட்சி தான் முக்கியத்துவம். இதுதான் யதார்த்தமாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் லஞ்ச லாவண்யம் இல்லாமல் மக்களுக்கு சிறப்பான முறையில் சேவை செய்தவர் அடுத்த முறை தேர்தலில் நிற்கும் போது மக்கள் வேட்பாளரை தான் பார்க்கின்றார்கள் என்றால் அவர் வெற்றி பெற வேண்டும். பலர் வெற்றி பெறாமல் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள். சிறப்பான முறையில் நாடாளுமன்றத்தில் மக்களுடைய கருத்துக்களை பேசக்கூடியவர், உதாரணமாக வைகோவை எடுத்துக்கொள்வோம். அவர் போட்டியிட்ட விருதுநகர் தொகுதியில் அவர்தான் வேட்பாளராக வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஏன் மக்கள் அந்த வாய்ப்பை கொடுக்கல? அங்கே இரட்டை இலையை தான் பார்த்தாங்களே தவிர வைகோவை பார்க்கல. அதனால ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டத்தில் இந்த குறைகளை எல்லாம் நீக்குவதற்கு வழி இருக்குது, அதை மறந்துடுவோம். இந்த ஆர்குமெண்டே நாம் ஏற்றுக்கொண்டாலும் கூட மக்கள் இன்று கட்சியும் கட்சி தலைவரையும் தான் பார்க்கிறார்களே தவிர அந்த குறிப்பிட்ட வேட்பாளர்களை பார்த்து வாக்களிக்கிறார்கள் என்பது யதார்த்தத்தில் இல்லை. அது நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கட்சி தான் தீர்மானிக்குது. சரி, இப்ப இந்த மந்திரி சபையில் வருவதற்கு கூட்டணி கட்சி, எல்லா கட்சிக்கும் அந்த மந்திரி சபையில் இடம் வேணும் கேட்பது ரொம்ப ஒரு ஜனநாயகத்தன்மையான விஷயமா இருந்தாலுமே, எந்த அளவுக்கான கட்சின்னு ஒரு யாட்ஸ்டிக், ஒரு அளவுகள் இருக்கலாம் இல்லைங்களா? அந்த கட்சிக்குன்னு ஏதாவது இதற்கு முன்னாடி அவர்களுக்கு எத்தனை சட்டமன்ற உறுப்பினர், எந்தெந்த பலம்னு இருக்கலாம் இல்லைங்களா? இது எல்லா கட்சிக்கும் குறைந்தபட்சம் 2 விழுக்காடு 1.5 எந்த அடிப்படையில் அவர்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க? அந்த கட்சிக்கான வரையறையில எல்லா கட்சிகளையும் நம்ம ஏத்துக்கணும். இன்னைக்கு நிறைய லெட்டர் பேட் கட்சிகள் சொல்லக்கூடிய கட்சிகள் இருக்கிறாங்க. வெறுமனே ஒரு போஸ்டர் மூலமாவே இருக்கக்கூடிய எத்தனையோ கட்சிகள் இருக்காங்க, எல்லா அமைப்பு தளத்திலையும் எல்லா தளத்திலையும். அப்ப அதையெல்லாம் இந்த தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்த பிறகு எல்லாருமே ஒரு கட்சி அமைக்கணும்னா போய் அதுக்கான ஒரு ஆர்டிஸ்ட பிடிச்சி அவர் வரையணும், வரைஞ்ச பிறகு அதை போய் பிளாக் எடுக்கணும், பிளாக் எடுத்த பிறகு பிரிண்ட் பண்ணணும். இப்ப 5 நிமிஷத்துல டிடிபி சென்டருக்கு போனா ஒரு கட்சி உதயமாயிரும், தலைவர் உதயமாயிருவாங்க. அப்ப அந்த மாதிரி கட்சிகளுக்கு எல்லாம் நீங்க என்ன வரையறை வச்சிருக்கீங்க? அதாவது இந்த கேள்விக்கு என்ன பதில் என்றால், ஒரு தேர்தலை எதிர்நோக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு பெரிய அரசியல் கட்சி தான் அதுக்கு தலைமை தாங்க முடியும். எல்லாரும் தலைமை தாங்கக்கூடிய நிலைமையில இல்லை. அந்த பெரிய அரசியல் கட்சி தான் அந்த கூட்டணிக்கான முன்னெடுப்புகளை செய்கின்றது. பல கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்து பேசுகிறார்கள். அழைத்து பேசும்போது உங்களுக்கு எவ்வளவு தொகுதி அப்படின்னு பேசும்போது, நீங்கள் உதாரணமாக ஒரு 10 தொகுதி கொடுத்திருக்கின்றோம் அல்லது 5 தொகுதி கொடுத்திருக்கிறோம், இந்த தொகுதிகளில் நீங்கள் வெற்றி பெற்றால் அமைச்சரவையில் உங்களுக்கு இவ்வளவு இடம் என்பதை அந்த நேரத்திலேயே பேசி முடித்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை. அல்லது சில கட்சிகளை உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுப்போம், எங்க சின்னத்தில் நீங்க போட்டியிடணும் அப்படியே இருக்காங்க இல்லையா, வேற கட்சி. ஆனா போட்டியிடுவது அந்த பெரிய கட்சியினுடைய சின்னத்துல, பெரிய கட்சியினுடைய சின்னத்துல போட்டியிடும் போது முஸ்லீம் லீக் அந்த வேட்பாளர் தன்னுடைய தனித்தன்மையை இழந்து விடுகிறார். அவர் அந்த கட்சி வேட்பாளராகத்தான் சட்டமன்ற உறுப்பினராக அல்லது நாடாளுமன்ற உறுப்பினராக தான் கருதப்படுகிறார். எனவே அந்த பேச்சுவார்த்தை நடத்தும் போதே அது தீர்மானிக்கப்படும். அது மக்கள் செல்வாக்கு, நீங்க சொன்ன மாதிரி அந்த குறிப்பிட்ட சிறிய கட்சிக்கு இருக்கக்கூடிய மக்கள் மிக மிக சிறிய கட்சிங்கிறது முதல்ல அவர்களுக்கு சீட்டு கொடுப்பாங்களாங்கிறதே பிரச்சனை. நான் சொல்றது ஒரு அலையன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அந்த பெரிய கட்சி தீர்மானிக்கின்றது. அந்த பெரிய கட்சி எவ்வளவு சீட்டுங்கிறதை தீர்மானிப்பதுடன் வரப்போவது ஒரு கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து அந்த கூட்டணி ஆட்சியில
இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுடைய பலத்தை பொறுத்து அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் உண்டு இடம் இல்லை என்பதை அந்த ஒப்பந்தம் செய்யும் போதே தீர்மானித்து விட்டால் இதுல பிரச்சனை எழுவதற்கு நியாயம் வழி இருக்காது. இன்னொரு முக்கியமான இந்த கருத்தரங்குல விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் ஒரு விஷயத்த சொன்னார். நாங்க ஜவஹர்லால் ஐயா எல்லாம் சேர்ந்து என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, இந்த கூட்டணி ஆட்சி மூலமா தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றும் சிறுபான்மை மக்களுக்கான பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும், அவங்களுக்கான கோரிக்கை அவர்கள் அரசியல் அதிகாரத்தை வருவதற்கு வாய்ப்புங்கிறார். எனக்கு இது புரியல. இது எப்படி கூட்டணி ஆட்சி மூலமா தலித் மக்களும் இஸ்லாமியர்களும் பிரதிநிதித்துவம் பெறுவாங்க? திமுக அதிமுக மூலமா வருகிற பிரதிநிதிகள்லாம் தலித்துகளோ இஸ்லாமியர்களோ இல்லையா? மனிதநேய மக்கள் கட்சி மூலமா வர்றவங்களும் விடுதலை சிறுத்தைகளும் வரும்போது தான் தலித்துகளா? ஏன் திமுகலையும் அதிமுகலையும் தலித்துகள் இல்லையா? அப்புறம் அவங்க எல்லாம் தலித் பிரதிநிதிகள் இல்லையா? அதாவது அவர் சொன்ன கருத்து என்னவென்றால், உதாரணமா இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, தலித் மக்களுக்கு ரிசர்வ்ட் கான்ஸ்டிடியூன்சிஸ் என்று சொல்லப்படக்கூடிய தனி தொகுதிகள் இருக்கின்றது. அந்த தனி தொகுதிகளில் இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 44 தாழ்த்தப்பட்ட பிரதிநிதிகள் இருக்காங்க. அவர்கள் பெரும்பாலும் இன்னைக்கு ஒன்று ஆளும் கட்சியிலோ அல்லது திமுகவிலோ இருக்கக்கூடியவர்கள் அல்லது தேமுதிகவில் இடம்பெறக்கூடியவர்களாக இருக்காங்க. இப்போ நீங்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற விதிமுறைகளை பார்த்தீர்கள் என்றால், அந்த ஒரு பெரிய கட்சியினுடைய உறுப்பினர்களாக இருக்கும்போது அந்த கட்சியினுடைய கொறடாவினுடைய கட்டுப்பாட்டு கீழே வர்றோம். அந்த கொறடா அனுமதி அளிக்கும் போது தான் பிரச்சனைகளை பேச முடியும். அப்போ கட்சி கட்டுப்பட்டு தான் கட்சி கட்டுப்பட்டு தான், அதாவது சட்டமன்ற கட்சிக்கு கட்டுப்பட்டு தான் அவர் ஒரு பிரச்சனையை பற்றி ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தையோ அல்லது ஒரு பிரச்சனையோ எழுப்புகிறார்கள் என்றால், கேள்வி நேரத்தில் கேள்வி எழுப்புவது மட்டும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தனி உரிமை. அதுல கட்சி கட்டுப்படாது. யார் எந்த கட்சியை சேர்ந்தவரும் அவர் விரும்பக்கூடிய கேள்வியை சட்டமன்ற செயலகத்திற்கு முன்பே சமர்ப்பிக்க வேண்டும். ஆனால் ஒரு பிரச்சனையை பற்றி பேச வேண்டும் அல்லது ஒரு மானிய கோரிக்கையில பேச வேண்டும் என்றால் அந்த கட்சியினுடைய கொறடா அனுமதிக்கும் போது தான் அதை பேச முடியும். அப்போ தமிழ்நாட்டில் தலித் மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஊரில் ஒரு மிகப்பெரிய அடக்குமுறை நடந்திருக்கின்றது என்றால், இந்த கொறடாவினுடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களோ அல்லது எதிர்கட்சியை சேர்ந்தவர்களும் கூட அதில் நம்ம சைலண்டாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எடுக்கும்போது அவர்களால் பேச முடியாது. ஆனால் இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமியால் பேச முடியும். காரணம், அவர் புதிய தமிழகத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறார். அதே போல சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது என்றால், அதிமுகலையும் முஸ்லிம் எம்எல்ஏக்கள் இருக்காங்க, திமுகலையும் முஸ்லிம் பிரதிநிதிகள் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய கட்சி அனுமதித்தால் தான் பேச முடியுமே தவிர ஜவாஹிர்லானாலையும் அஸ்லம் பாஷாவினாலையும் நாங்க அதை மிக எளிதாக அந்த பிரச்சனையை தனிப்பட்ட முறையில பேசிக்கலாம். அவங்க தனிப்பட்ட முறையில ஆதங்கத்தை வெளிப்படுத்திக்கலாம். அவையில ஒரு பெரிய அளவில் அதை ஒரு பிரச்சனையாக எழுப்புவது இயலாது. இதை தான் தோழர் திருமா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒரு பெரிய கட்சியினுடைய உறுப்பினர்களாக இருக்கும்போது பெரிய கட்சியிலையும் சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதிகள், தலித் மக்களுடைய பிரதிநிதிகள் இருப்பது பாராட்டுக்குரியது தான். ஆனால் அவர்களுக்கு என்று சில வரையறைகள் இருக்கின்றது. அந்த வரையறையை மீறி அடுத்துதான் அவங்க தனித்தன்மை இது முழுக்க அவர்களுக்கான குரலா வெளிப்படும் அப்படிங்கிற. இப்ப பிரதிநிதிகளை அதிகரிக்க 18 விழுக்காடு உங்களுக்கு இதுல இருக்கு, எண்ணிக்கையில இருக்கு, சட்டசபையில நிக்கிறதுல 18 விழுக்காடு இருக்கு. இவங்க ஏன் மந்திரி சபையில 12 விழுக்காடு கேட்டா, இது எந்த கட்சின்னு பார்க்காம, தலித் கட்சியோ சிறுபான்மை கட்சியோ இல்லாம, சிறுபான்மை இது 18% வராது, பொதுவாவே எந்த கட்சிக்கு ஆட்சிக்கு வந்தாலும் மந்திரி சபையில 12 விழுக்காடு அந்த ரிசர்வேஷனை கொண்டு வந்துட்டா இயல்பாவே எந்த கட்சியா இருந்தாலும் தலித்துகள் எண்ணிக்கை குறிப்பிட்ட அளவு வருங்கிற மாதிரி விஷயமா அது நீங்க சொல்றது அது அப்படி ஒரு கோரிக்கை வைக்கலாம். அப்படி ஒரு கோரிக்கை வைக்கும் போது ஒன்றை கவனிக்க வேண்டும். இந்த விகிதாச்சார தேர்தல் முறையை சொன்னேன். அப்படி ஒரு தேர்தல் முறை வந்தால் நிச்சயமாக அது கூட்டணி ஆட்சிக்கு வழிவகுக்கும். ஆனால் அதுக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும். அதே போல நீங்க இந்த அமைச்சரவையில் நம்ம கோரிக்கை வைக்காவிட்டாலும் கூட இன்னைக்கு யதார்த்தமான நிலையை நீங்க பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அமைச்சரவை எடுத்தீங்கன்னா பல்வேறு சாதியினர்களுக்கான பிரதிநிதிகள் அங்க இருக்காங்க. ஆனா நான் முன்பு உங்களுடைய கேள்விக்கு பதில் சொன்ன மாதிரி
இவர்கள் அங்க ஒரு சர்டன் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் போக முடியுமே தவிர எண்ணிக்கை அதிகரிப்பதால் ஒன்னும் ஆக போறது இல்லைங்க. என்ன எண்ணிக்கை அதிகரிக்கிறதுனால அதுல ஒரு பெரிய பலன் இருக்கு. அதனால பயனே இல்லை, முற்றிலுமாக பயனே இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் முழுமையான பயன் அதனால கிடைக்காது. இப்ப கூட்டணி ஆட்சினால நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் புரியுது. பல்வேறு விஷயங்களை அந்த மக்களுக்காக இப்ப நீங்க ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலா இருக்கீங்க, கூடங்குள பிரச்சனை எல்லாம் பேச முடியும். நான் திமுகவுடைய அதிமுக கூட்டணி இருந்தா என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாதுலாம் சொல்றீங்க. இப்ப நீங்க கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா தலித் அமைப்புகள் அதிமுகவோட கூட்டணியில இருந்தாங்க. புதிய தமிழகம் போன்ற அமைப்புகள் நடந்தாங்க. அப்ப இந்த பரமக்குடி சம்பவம் நடந்தது. புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி ஒன்னும் அதிமுக இல்ல. புதிய தமிழகம் நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தனித்த கட்சி. பரமக்குடி சம்பவம் நடந்த போது என்ன அவரால் அதை எதிர்த்து பெரிய லெவலில் பேச முடிச்சுன்னு நினைக்கிறீங்க? ஏன் இந்திய குடியரசு கட்சியை சேர்ந்த சேக்கு தமிழரசன் அவர்கள் அப்போது இருந்தார். எந்த அளவுக்கு அந்த 6 பரமக்குடியில் 6 தாழ்த்தப்பட்ட மக்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் இது பண்ண போது அவங்களால என்ன இந்த அரசை மீறி அவங்களால பேச முடிஞ்சு? அவங்க தனித்த கட்சி தானே, என்ன தனித்தன்மையை வெளிப்படுத்த முடிஞ்சு? அதாவது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. வெளிநடப்பு செஞ்சேன்னு சொல்றாரு டாக்டர். டாக்டர் மிக வலிமையாக பரமக்குடி பிரச்சனை, ஏன்னா அவருக்கு அருகிலே நான் வந்திருக்கேன். ஆமா, அந்த பிரச்சனையை மிக வலிமையாக எடுத்துரைத்தாரு. அது என்னன்னா, ஆனா அவர் எடுத்துரைத்த நேரம் அது சட்டமன்றத்தினுடைய கடைசி நாள், அன்றைக்கு தான் அறிக்கை வைத்திருக்கிறார்கள். அன்னைக்கு பிரச்சனை எழுப்புவதற்கான ஒரு வழிமுறை இல்லை. ஆனா அதுக்கு பிறகு அதை மிக வலிமையாக செஞ்சிருக்க முடியும். இரண்டாவதாக சேக்கு தமிழரசனுடைய நண்பர், இனிய நண்பர். ஆனா அதிமுக ஒரு உறுப்பினர். அதைத்தான் கேக்குறீங்க. எல்லா தலித் கட்சி முஸ்லீம் கட்சி இல்லாம அப்படியே ஏதோ பெரிய கட்சியினுடைய அங்கமா மாறிடுறாங்களே. கூட்டணி ஆட்சி என்ன பலன்? இல்ல கூட்டணி ஆட்சியா வரும்போது நான் சொல்வது, கூட்டணி ஆட்சின்னு சொல்லும் போது தனித்த கட்சிகளுடைய அடையாளத்தோட இருப்போம்ல. இப்ப விடுதலை சிறுத்தைகள் அதனுடைய அடையாளத்தோட, மனிதநேய மக்கள் கட்சி அதனுடைய இந்த மாதிரி பிரச்சனை வராது. இந்த மாதிரியான பிரச்சனையை நிச்சயமாக இன்னும் வலிமையாக எங்களால் எழுப்பி இருக்க முடியும். டாக்டர் கிருஷ்ணசாமி அன்னைக்கு எழுப்பினாரு. ஆனா அந்த அரசை வேற என்ன செய்ய முடிச்சு? அடுத்து சங்கரன்கோயில் இடைத்தேர்தல் வரும்போது அது அதாவது அது அவருடைய அணுகுமுறை இல்லைங்கச்சா. அந்த அணுகுமுறையின் காரணமாக எழுந்த விஷயம். அதுக்காக வேண்டி இந்த சிஸ்டத்தினால பலன் இல்லைன்னு சொல்லாத. பலன் இல்லை. இங்க இருக்க அரசியல் கட்சிகள், சின்ன கட்சிகள்லாம் திமுகவோட இருந்தா 5 வருஷம் திமுகவோட ஆட்கள், அதிமுகவோட இருந்தா அப்படியே அதிமுகவை கூடிய மட்டும் காப்பாத்துகிற விஷயமா தானே எல்லா தலித் கட்சிகளை மட்டும் சொல்ல, எந்த கட்சிகளா இருந்தாலும். அது எங்களுக்கு எங்க கட்சிக்கு பொருந்தாது. எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா, நாங்கள் நல்லதை ஆதரித்திருக்கிறோம், அல்லதை சாடி இருக்கிறோம், கடுமையாக பேசி இருக்கிறோம். அதே மாதிரி நீங்க சகோதரர் திருமாவளவனை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் திமுக சின்னத்துல போட்டியிட்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அதற்கு பிறகு 2001 சட்டமன்ற கொறடா, அதாவது திமுக கொறடாவினுடைய கட்டுப்பாட்டின் கீழே அவரால் பல விஷயங்களை பேச முடியவில்லை என்ற காரணத்தினால அந்த பதவியை ராஜினாமா பண்ணார். இதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். கண்டிப்பா இது மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா இந்த மாதிரியும் நம்ம நாட்டுல சில விஷயங்கள் இருக்கு. ஈழத்தமிழர் பிரச்சனையில அதிகமா குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்ல ஒருத்தர் திருமாவளவன். ஆனா திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த போது அவர் தனியா பேசும்போது குரல் கொடுக்கிறாரு ஒழிய, அந்த கூட்டணி தர்மம் வரும்போது அவரால் திமுக எதிர்த்தோ காங்கிரஸ் எதிர்த்து கூட அவரால் பேச முடியல. தனிப்பட்ட மேடையில அதிகமா பேசிடுறாரு, தமிழீழம் இந்த மாதிரி விஷயங்களை பேசுறாரு. அதுதான் அவர் கொள்கையாகவும் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. இருந்தாலும் காங்கிரஸ் எதிர்த்து கூட அவரால் பேச முடியல. காரணம் திமுகவோட அலைன்ஸ் இருக்கனால. அப்படி ஒரு சூழல் இருக்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் மீறி இது ஜெயிக்குமான்னு தான் நான் கேட்டேன். இப்படி ஒரு சூழல் திமுக அதிமுகவுடையே இருக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துருதே அப்படிங்கறதுனாலதான் அந்த விஷயம் அழுத்தமா கேள்வி கேட்கப்படுது. இப்ப பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசணும் இப்ப அரசியல் சூழல் குறித்து. இப்ப நடுவண் அரசினுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் குறித்து தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு வரீங்க. இப்ப சமீபத்துல அவர்கள் எடுத்திருக்கிறது யோகா. பள்ளிக்கூடங்களில், கல்விக்கூடங்களில், கல்லூரிகளில் யோகா செய்யுங்க, இது உடலுக்கு நல்லது, சூரிய நமஸ்காரம் இதெல்லாம் ஒரு உடலுக்கு நல்லது, இதை சின்ன வயசுல இருந்தே குழந்தைகள் படிக்கணும். அதுக்காக தான் வருகிற 21ஆம் தேதியை கூட அவங்க யோகா தினமா அறிவிச்சிருக்கிறாங்க. இதுல என்னங்க மதம் இருக்கு? இஸ்லாமியர்களுக்கும் உடல் ஆரோக்கியம், கிறிஸ்தவர்களுக்கும் உடல் ஆரோக்கியம், எதிர்க்கிற கம்யூனிஸ்டுகளுக்கும் உடல் ஆரோக்கியம் தானே. ஏன் யோகாவை சொன்னா கூட மோடி இது சொன்னா கூட இந்துத்துவான் ஏன் விமர்சிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி பாக்குறீங்க? முதலாவதாக யோகா ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ், அதாவது ஒரு உடல் கூறுவா ரீதியான பயிற்சிங்கிற அடிப்படையில் பல்வேறு வகையில் உடற்பயிற்சிகள் இருக்கின்றது. வர்மக்கலையும் கூட ஒரு வகையில் உடற்பயிற்சி தான். ஆனால் யோகாவை ஏன் முஸ்லிம்கள் எதிர்க்கின்றோம் என்றால், அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 25வது பிரிவு தந்திருக்கக்கூடிய உரிமைகளை
பறிக்கக்கூடிய வகையில அதுல சில அம்சங்கள் இருக்கின்றது. யோகாவில் 25வது பிரிவு அரசியலமைப்பு சட்டம் இந்த நாட்டை சேர்ந்த குடிமக்கள் எந்த மதத்தையும் பின்பற்றலாம், பிரச்சாரம் செய்யலாம், கடைபிடிக்கலாம் என்ற ஒரு உரிமையை அளித்திருக்கின்றது. இந்த யோகாசன பயிற்சியினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய இந்த சூரிய நமஸ்காரம்ங்கிறது சூரியனை வழிபடுதல் என்பது முஸ்லிம்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், இறைவனை தவிர வேறு யாருக்கும் சிரம் அணியக்கூடாது, யாரையும் வணங்கக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடு. அதாவது சந்திரனையும் வணங்கக்கூடாது, சூரியனையும் வணங்கக்கூடாது, படைத்த இறைவனால் படைக்கப்பட்ட எந்த ஒரு படைப்பை யாரையுமே வணங்கக்கூடாது என்கிறது இஸ்லாமிய கோட்பாடு. அப்போ இந்த யோகாசன பயிற்சியினுடைய தொடக்கமே சூரியனை வணங்குதல்ங்கிறத நிச்சயமாக முஸ்லிம்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் சார்பாக பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் இதை கட்டாயப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்ததாக யோகாசன பயிற்சியில அந்த பயிற்சியை செய்து கொண்டிருக்கும் போதே அந்த பயிற்சியினுடைய ஒரு அங்கமாகவே சில முழக்கங்களை, சில ஸ்லோகங்களை எழுப்புவது அதனுடைய ஒரு அங்கமாக இருக்கின்றது. இல்ல, நான் என்ன நான் மொத்தமா சொல்ல வரேன், அது யதார்த்தமான நிலையில அப்படி இருக்கின்றது. அவர்கள் சொல்லக்கூடிய அவர்கள் மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகமோ அல்லது திரு நரேந்திர மோடி அவர்களோ இதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும். அப்போ அந்த ரிலீஜியஸ் எலிமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய அந்த மதம் சார்ந்த அந்த விஷயங்கள் எல்லாம் அதிலிருந்து அகற்றப்பட வேண்டும்ங்கிறது மிக முக்கியமான எங்களுடைய கோரிக்கை. இதை ஆப்ஷனலாக, அதாவது விரும்பவர்கள் பயிற்சி எடுக்கலாம்ங்கிறதான். யோகாசனங்கிறது நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்தவன். என்னுடைய தாத்தா மிக சிறப்பான முறையில் யோகாசனம் செய்வார். நான் கூட நான் சொல்வது 30-40 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய தந்தையினுடைய தந்தை மிக சிறப்பான முறையில் யோகாசன பயிற்சி செய்வார். எனக்கும் கற்றுக் கொடுத்திருக்கார். எந்த விதமான இந்த ஸ்லோகன்கள்லாம் இல்லாம அல்லது இந்த சூரிய நமஸ்காரம்லாம் இல்லாம கற்றுக் கொடுத்திருக்கார். மூச்சு பயிற்சிக்கு சென்னையில் இருக்கக்கூடிய காது மூக்கு தொண்டை நிபுணர் டாக்டர் குமரேசன் இருக்கார். அவர் எனக்கு யோகாசன ரீதியாக மூச்சு பயிற்சியை கொடுத்திருக்கார். அதுலயும் எந்த விதமான ரிலீஜியஸ் மத ரீதியான ஸ்லோகன்கள் இல்லை. விரும்பக்கூடியவர்கள் அதை கற்றுக்கொள்வதில் தவறு இல்லை. ஆனால் கட்டாயப்படுத்துவது, அதுவும் இந்த ரிலீஜியஸ் மதம் சார்ந்த விஷயங்களோட கட்டாயப்படுத்துவதை ஒருபோதும் அரசு அப்படிதான் சொல்லுது நினைக்கிறேன். இந்த அரசு அந்த அடிப்படையிலே தான் சொல்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் இதுவரைக்கும் சர்க்குலர் கொடுத்திருக்காங்க. இதுல சிறுபான்மை மக்களுடைய அல்லது இந்து அல்லாத மற்ற மக்களுடைய மற்ற பிற மதத்தினர்களுடைய உணர்வுகளை அல்லது அவர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் இதில் எதுவும் இடம்பெறக்கூடாது என்று எந்த ஒரு சர்க்குலரும் எந்த ஒரு விளக்கமும் மத்திய அமைச்சகத்திடமிருந்து வராத ஒரு சூழல்ல இதை பார்க்கிறோம். இது தவிர இந்த யோகாசனம் மட்டும்தான் சிறந்த உடல் கூறு ரீதியான பயிற்சின்னு சொல்றாங்க. அதுல பல கேள்விக்குறிகள் இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய ஒரு பல்கலைக்கழகம் யோகாசனம் செய்வதின் காரணமாக உடல் ரீதியான நலம் பெற்றாலும் கூட சிந்தனை ரீதியாக அதில் பல கோளாறுகள் ஏற்பட்டிருக்கின்றது அப்படின்னு ஒரு ஆய்வு கூட இருக்கின்றது. இப்ப நான் அதுக்குள்ளெல்லாம் நான் போகல. இது மட்டும்தான் திஸ் இஸ் தி ஒன்லி பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிசிக்கல் எக்ஸசைஸ், இது மட்டுமே தலை சிறந்த உடல் கூறு ரீதியான பயிற்சி என்று சொல்வதையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். பல்வேறு வகையான உடல் கூறு ரீதியான பயிற்சிகள் இருக்கின்றது. எனவே இதுல சூரிய நமஸ்காரமும் மற்ற இந்து மத சார்ந்த ஸ்லோகங்களை இதை செய்யக்கூடியவர்கள் கட்டாயம் செய்தாக வேண்டுங்கிறத ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அரசியலமைப்பு சட்டம் அளித்திருக்கக்கூடிய உரிமைகளுக்கு குறுக்கீடாக அமைஞ்சு அப்படின்ட்டு. இப்ப இந்த ரோஹியன் முஸ்லிம்கள் தாக்கப்பட்டது, இது குறித்து பல பேருக்கு பொதுவா சிறுபான்மை ஆதரவு பேசுறவங்க கூட இந்த மாதிரி விஷயங்களை நிறைய விஷயங்கள் சொல்லல. அது காரணம் என்னன்னா, அங்க நடக்கிறது ஒரு தேசிய இன பிரச்சனை. அதாவது வேற இனம் இன்னொரு இனத்தை அடிக்குதா, இல்ல இந்த மதம் இன்னொரு மதத்தை அடிக்குதா. இப்ப இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை மட்டும் இல்ல, அங்க ஒரு
சிங்கள பேரினவாத பௌத்த பாசிசமும் இருந்தது. இப்போ ரோஹிங்கியன் முஸ்லீம்ல என்ன பிரச்சனை? மத பிரச்சனையா, இன பிரச்சனையா, என்ன பிரச்சனை? யார் வந்தேறி யார் பூர்வீக குடிக்கிற பிரச்சனையா, என்ன பிரச்சனை அங்க நடக்குதுங்கிறதே பலருக்கு அது தெரியாம இருந்தது. அந்த பிரச்சனை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரோஹிங்கியா முஸ்லீம்கள் பிரச்சனை என்பது ஓராண்டுக்கு முன்னாடியோ 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியோ ஏற்பட்ட பிரச்சனைகளால் அது நீண்ட நெடிய காலம் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. பர்மாவினுடைய அல்லது இன்றைய மியான்மரினுடைய ஒரு பகுதியிலே வாழக்கூடிய அந்த முஸ்லீம்கள் பல்லாண்டு காலமாக அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் அந்த நாட்டினுடைய அரசு இவர்களெல்லாம் வங்காளத்திலிருந்து, அதாவது வங்காளத்திலிருந்து குடியமர்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கான உரிமைகளை எல்லாம் பறிக்கக்கூடிய ஒரு நிலை. இன்றைக்கு உலகில் பல்வேறு பகுதிகளில் மக்கள் அகதிகளாக இருக்கின்றார்கள். உதாரணமாக நம்முடைய ஈழத்தில் தமிழ் அகதிகள் உலகின் பல்வேறு பகுதிகளில் வசிக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு என்று ஒரு நாடு இருக்கின்றது. நாடு இலங்கை. அந்த இலங்கை நாடு, அந்த இலங்கையில் எங்களுக்கு தனி நாடு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுப்புகிறார்கள் என்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இவர்களை அந்த நாடு தங்களுடைய பிரஜைகளாக, தங்களுடைய நாட்டினுடைய குடிமக்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உலகத்திலேயே ஸ்டேட்லெஸ் ரெஃப்யூஜிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, நாடல்லாத அகதிகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரே வகையான அகதிகள் இந்த ரோஹிங்கியா முஸ்லிம்கள் தான். காரணம், இவர்களுக்கான குடியுரிமையை, சிட்டிசன்ஷிப்பை பர்மா பறித்து விட்டது. அதை தொடர்ந்து அவர்கள் மீதான மிக மோசமான நாடற்ற அகதிகள், ஆமா, நாடற்ற நாடு இருந்து அகதியா போறது வேற, நாடே ஸ்டேட்லெஸ் ரெஃப்யூஜிஸ், இதை ஐநாவே ஒத்துக்கொண்டு இருக்கிறது. அப்போ இதுல இந்த பிரச்சனை நான் சொன்னேன் நீண்ட காலமாக இருக்கின்றது என்று. ஆனால் கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளாக தான் இது மிகப்பெரிய அளவில் 2013 தொடங்கி ஒரு இன பேரழிவுங்கிற நிலைமைக்கு அது வந்திருக்கின்றது. இதற்கு நீங்க ஒரு மதத்தை காரணம் காட்டி அடிக்கிறாங்களா, இனத்தை? அதான் சொல்ல வரேன். ஒரு 2013 இந்த நிலை அங்கே மோசமாக வந்ததற்கு காரணம், இலங்கையில் பொதுபல சேனா என்ற ஒரு புத்த மத அமைப்பு தமிழர்களையும் சரி அங்கே வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு எதிராகவும் எவ்வளோ பெரிய வன்முறையை கட்டவிழ்த்து விட்டார்கள்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இவர்களுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கும் இடையில் ஒரு தொடர்பு இருக்கின்றது. இவர்கள் ஆர்எஸ்எஸ் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் எல்லாம் இலங்கைக்கு சென்றிருக்கின்றார்கள். பொதுபல சேனாவினுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். முஸ்லீம் வர்த்தக ஸ்தாபனங்களுக்கு மீதான தாக்குதல்களே இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் தொடங்குகிறது. அதே போல அந்த மியான்மரில் இந்த தாக்குதலை தலைமையேற்று நடத்தக்கூடிய அந்த புத்த பிக்குவும் கூட இலங்கைக்கு சென்றிருக்கின்றார். அவருக்கு நீண்ட காலமாக அவரை சிறையில் அடைத்து வெளியே வந்த பிறகு முதல் வேலை பொதுபல சேனாவிடமிருந்து பாடம் படித்து விட்டு தான் இந்த இன அழிவை ஆரம்பிக்கின்றார். ஒரு பக்கம் இவர்கள் எங்கள் நாட்டு பிரஜைகள் அல்ல, வந்தேரிகள் என்று சொல்லி நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் வாசிக்கக்கூடிய மக்கள் மீதான தாக்குதல். இன்னொன்று, அதற்கு ஒரு மத ரீதியான சாயமும் பூசப்படக்கூடிய ஒரு சூழலில் அவர்கள் ஒரு மிக பரிதாபகரமான ஒரு நிலையில் மியான்மர் முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள். இந்த பிரச்சனை சில மாதங்களுக்கு முன்பு பெரிய அளவில் உலக அளவில் பேசப்பட்டு இப்போது மீண்டும் அதை பேசப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கின்றது. நாம் என்ன விரும்புகின்றோம் என்றால், ஐநா இதில் தலையிட்டு அந்த மக்களுக்கான குடியுரிமையை ரெஸ்டோர் பண்ண வேண்டும். அதுக்கு ஐநாவில் வழிமுறை இருக்கின்றது. அவர்களுக்கு அந்த நாட்டினுடைய குடிமக்கள் என்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு எல்லா உரிமைகளும் தரப்பட வேண்டும். இதில் துரதிருஷ்டவசமாக சமாதானத்திற்கான நோபல் பரிசை பெற்ற பர்மாவை சேர்ந்த ஆங் சாங் சூக்கி கூட இந்த விஷயத்தில் மௌனமாக இருப்பது கூட உலகத்தினுடைய மனசாட்சியை குலுக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். இன்று பெரிய அளவில் அந்த பிரச்சனை வெளியாகி இன்றைக்கு இந்தோனேஷியாவும் மலேசியாவும் அந்த அகதிகளுக்கு தஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. அதே போல் துருக்கி நாட்டினுடைய அதிபர் எர்டோகான் அவர்களை அரவணைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. இந்திய அரசாங்கத்திடமிருந்து நாம் எதிர்பார்ப்பது என்னவென்றால், நம்முடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய பர்மாவில் இது போன்ற ஒரு பெரிய அளவில் ஒரு இன அழிவு நடைபெற்று கொண்டிருக்கும் போது
அதை தடுத்து நிறுத்துவதற்கும் அந்த ரோஹிங்கியா முஸ்லீம்களுக்கான குடியுரிமை அளிக்கப்படுவதற்கும் இந்திய அரசும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. இந்திய அரசு வந்ததுனாலே இந்த கேள்வி கேட்டுருவோம். இந்த வார பரபரப்பு அதுதான். லலித் மோடிக்கு ஆதரவாக நரேந்திர மோடி அரசு செயல்படுகிறது. என்ன காரணம்? லலித் மோடி ஒன்னும் பெரிய காங்கிரஸ்காரரோ பிஜேபிக்காரரோ கிடையாது. அவர் மீது என்னென்ன மாதிரி குற்றச்சாட்டு, சூதாட்டம், IPL இதெல்லாம் நடந்தது. இப்ப எதற்கு இப்படி ஒரு பழியை சுமந்துக்கிட்டு அந்த அரசு அவரை காப்பாற்றணும், அவருக்கு விசாக்கு உதவி செய்யணும், இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் இந்த அரசு செய்யணும்? இதை என்ன மாதிரி அரசியலா நீங்க பாக்குறீங்க? இது எனக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக தெரியவில்லை. நரேந்திர மோடிக்கு நீங்கள் வாக்களியுங்கள், நல்ல நாட்கள் வரப்போகின்றன, அச்சே கே தீன் என்று ஹிந்தியில சொன்னார்கள். நல்ல நாட்கள் வரப்போகின்றன என்று பெரிய அளவில் பிரச்சாரம் செய்தார்கள். ஏழை எளிய மக்கள், நடுத்தரத்து மக்களுடைய வாழ்க்கை தரமெல்லாம் உயரப்போகின்றது என்று சொன்னார்கள். ஆனால் அந்த தேர்தலை நரேந்திர மோடி முன்னிறுத்தப்பட்டார். அதுக்கு பின்னாடி இருந்தது மிகப்பெரிய பண முதலைகள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் அதுக்கான செலவுகளை செய்தார்கள். அந்த பிரச்சார வழிமுறைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள். இந்த ஓராண்டு ஆட்சியில் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாக்களித்த மக்களை கூட, குறிப்பாக உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய, அதாவது இரண்டாம் நிலை உயர்நிலை மக்கள் இருந்து தொடங்கி நடுத்தர மக்கள், அதே போல கீழ்த்தட்டு மக்கள் எல்லோரும் இந்த ஆட்சியின் மீது இப்போது அதிருப்தியை வெளிப்படுத்தக்கூடிய நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம், இது லலித் மோடியை போன்ற கார்ப்பரேட் உலகத்தின் கோடீஸ்வரர்களுக்கு இந்த ஆட்சி எப்படி வேண்டுமென்றாலும் வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக மாறிவிட்டது. நீங்க சொன்னீங்க, நான் மனிதாபிமானத்துக்கு வர்றேன். லலித் மோடி பிஜேபி காரரா அவ்வளவு காங்கிரஸ்காரான்னு கேட்டீங்க. அதானி பிஜேபி காரரா காங்கிரஸ்காரரா? அதானியை ஆஸ்திரேலியாவுக்கு அதிகாரப்பூர்வமான ஒரு பயணத்தில் திரு நரேந்திர மோடி ஏன் அழைத்து சென்றிருக்க வேண்டும்? குயின்ஸ்லாண்டில் அவர் மேக் இன் இந்தியா என்று சொல்லக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் மேக் இன் ஆஸ்திரேலியான்னு சொல்றாரா? குயின்ஸ்லாண்டில் ஒரு நிலக்கரி சுரங்கத்தை தோண்டுவதற்கு அங்குள்ள 5 முக்கிய வங்கிகளும் அதானிக்கு கடன் கொடுக்க மறுத்த ஒரு சூழல்ல பாரத ஸ்டேட் வங்கி 6000 கோடி ரூபாய் கடனை கொடுப்பதற்கான ஒப்பந்தம் அங்கு வைத்தே கையொப்பமாகிறத. இதுக்கு என்ன வேண்டியதாகிட்டது? அதே போல லலித் மோடிக்கு மனிதாபிமான ரீதியில உதவி என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக புற்றுநோய். ஆமா, அவரு அதை தான் மிக தெளிவாக செய்திகள் வந்திருக்கின்றது. இங்கிலாந்திலிருந்து உட்கார்ந்துக்கிட்டு லலித் மோடி சுற்றுலாவாக எந்தெந்த வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்கின்றார்கள் என்கிற ஒரு பட்டியல் வந்திருக்கின்றது. மனிதாபிமான ரீதியில் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களுக்கு முடக்கப்பட்ட பாஸ்போர்ட்டுகளை எல்லாம் விடுவிப்பதற்கும் அவர்கள் பயணம் செய்வதற்கான வழிவகை செய்ய வேணும்னா அவரிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் சுயநலத்திற்காக வேண்டி அல்ல, மக்கள் நலத்திற்காக வேண்டி கூடங்குளம் அணுகுலை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திய களப்போராளி பேராசிரியர் முனைவர் சுப உதயகுமார் அவர்களுடைய கடவுச்சீட்டு முடக்கப்பட்டிருக்கிறது. அவர் அமெரிக்காவில் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராக பணியாற்றியவர். அதுதான் அவருடைய சம்பாத்தியத்திற்கான ஒரே வழி. இப்போது மனிதாபிமான ரீதியில் உங்கள் தொலைக்காட்சியின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ அவர் அடுத்த வேளை சோறுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் முடக்கப்பட்ட அவருடைய பாஸ்போர்ட், அவர் ஒன்றும் தேச துரோகி அல்ல, இந்த நாட்டினுடைய செல்வத்தை சுரண்டவில்லை. ஆனா அவங்க அப்படிதான் சொல்றாங்க. நான் சொல்றேன், லலித் மோடியை விட லலித் மோடியை போன்று தேச துரோக செயல்களில் எதிலுமே சுப உதயகுமார் ஈடுபடவில்லை. இந்த நாட்டுக்கு பொருளாதார மோசடியை செய்யவில்லை. இந்த நாட்டுக்கு அவரால் பொருளாதார இழப்புகளும் ஏற்படவில்லை. இப்போது வாழக்கூடிய மக்கள், எதிர்கால தென் தமிழக மக்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்க வேண்டுங்கிறதுக்காக வேண்டி தான் அவர் போராடினார். மனிதாபிமான ரீதியில் அவர் பாஸ்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுங்க, முடக்கத்தை விடுவீங்க. எந்த அளவுக்கு என்றால், இப்போதுதான் இந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது. உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் லலித் மோடி பாஸ்போர்ட்டை முடக்கியது தவறுன்னு ஒரு தீர்ப்பு சொல்லும்போது மத்திய அரசு உடனடியாக அதற்கு எதிராக மேல்முறையீட்டு செய்திருக்க வேண்டும். இதே இடத்துல ஒரு லலித் மோடிக்கு பதிலாக ஒரு ஜவாஹர்லாவா இருந்தா உடனே, நான் அந்த மாதிரி செயல்கள்லாம் ஈடுபடல, உதாரணத்துக்கு சொல்றேன், உடனடியாக மேல்முறையீடுக்கு மறுநாளே போயிருப்பார்கள்.
ஆனால் அவர்கள் அப்படிப்பட்ட செயலில் ஈடுபடலை. கருப்பு பணத்தை எல்லாம் நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான நடவடிக்கைகளை ஈடுபட்டு இருக்காங்க. 20,000 ரூபாய்க்கு மேலே எந்த டிரான்சாக்ஷன் போனாலும் வங்கி டிரான்சாக்ஷனாக தான் இருக்கணும், சொத்து பரிமாற்றத்துக்கும் அதுதான் நடைமுறை என்று சொல்லி கருப்பு பணத்தை முடக்குவதற்கான வழியை செய்கிறதாக சொல்லக்கூடிய அருண்ஜேட்லி இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சுரண்டி மிகப்பெரிய பொருளாதார ஊழலில் ஈடுபட்ட லலித் மோடிக்கு சுஷ்மா ஸ்வராஜ் உதவியது சரிதான் என்று வாதிடுகிறார். ஆர்எஸ்எஸும் ஆதரிக்கிறது. அதே போல இன்றைக்கு லலித் மோடிக்கும் பாஜகவை சேர்ந்த ராஜஸ்தானுடைய முதலமைச்சர் வசுந்தராஜி சிந்தியாவுக்கும் உள்ள தொடர்புகள் எல்லாம் அம்பலமாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நாங்கள் வித்தியாசமானவர்கள், நாட்டுப்பற்றார்கள், எங்களை விட்டா இந்த நாட்டினுடைய நலனில் அக்கறை உள்ளவர்கள் யாராக இருக்க முடியும்? இத்தனை ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி செஞ்சு இவ்வளோ பெரிய கொடுமைகளை செஞ்சிச்ச வேரன் ஆண்டர்சனை யூனியன் கார்பைடுடைய சேர்மனை தப்ப விட்டதில் காங்கிரஸ் ஆட்சிக்கு பெரிய பங்கு இருக்கின்றது. அது மிகப்பெரிய தவறுங்கிறதுல, மிகப்பெரிய குற்றங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அதே குற்றத்தை தானே நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. சார், ஹவ் யூ ஆர் டிஃபரெண்ட் ஃப்ரம் காங்கிரஸ்? காங்கிரஸ்லேருந்து நீங்கள் எங்கே வேறுபட்டு இருக்கீங்க? ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தாங்கிறத தான் மோடி ஆட்சி நிரூபணமாகி கொண்டிருக்கிறது. இவ்வளோ நேரமாக பொறுமையாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாகவே பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்தை ஒதுக்கி நம்ம இமயம் பார்வையாளர்களுக்கு பதில் சொன்னதுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கும் இமயம் தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் என்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த இந்த வாய்ப்பை அளித்தமைக்காக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க. மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.